அண்ணா வணக்கம் அண்ணே. வணக்கம். என்னென்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து தோட்டங்கள் செய்கிறீங்க தானே? இப்போ இது உங்களோட பயிர்கள் விடங்களில் வந்து வெள்ளத்தை தண்ணியில் அழிஞ்சிட்டு வந்து கேள்விப்பட்டேன். இப்போ அதால் வந்து இடத்துல உள்ள ஆட்கள் வந்து எனக்கு ஒருக்கா கால் பண்ணி தம்பி எங்களையும் இருக்கா அந்த தோட்டத்தை இருக்கா வீடியோ எடுத்து இருக்கா வெளியெடுத்து சொல்லி அதால் நான் வந்தேன்னே உங்களோட பயிர் நிறைய வந்து பார்த்தா நிறைய அழிஞ்சிருக்கு. இது கொண்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்ல வர என்னன்னா எத்தனையோ வருட காலமாக இப்படி நடக்குது. சம்மேளனங்கள் வந்து பார்த்துட்டு போகிற வழி. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு சம்மேளனத்தால் எந்த ஒரு உதவியும் இதுவரைக்கும் கிடைக்கல. மற்றது இப்போ இந்த உதவின்றது என்ன விஷயம், எங்களை அழிவுக்கு வந்து அந்த பதிவு இந்த பதிவாண்டு பதிகிற வழியை ஆமாம் இதுவரைக்கும் ஒரு பதிவும் எங்களுக்கு அந்த பதிவால் எங்களுக்கு ஒரு பிரியோனம் இல்லை. இப்போ உங்களுக்கு விவசாய திணைக்களத்துலேருந்து யாரும் உங்களை வந்து தொடர் கொண்டு இந்த உங்களோட அழிவுகள் மற்ற உங்களோட என்ன பயிர் வைக்கணும் இது சம்மந்தமாக உங்களை யாரும் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்குறதும் இல்லை. இதுவரைக்கும் ஒன்றும் வந்து கேட்கவும் இல்லை. நாங்களும் அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் தேவையில்லாமல் ஒரு யார் நாங்கள் கோல் பண்ணி சொன்னாங்க தேவையில்லாமல் யார் கோல் பண்ணுறாங்க அப்படி விட்டுருக்குறோம். சம்மேளனத்தின் வேலை முக்கியமான சில பேருக்கு மத்தாளவுடைய ஒன்ற கிராமம் இருக்கிறது கூட தெரியல. சில முக்கியமான ஆட்களுக்கு இப்படி ஒரு கிராமம் இப்படி ஒரு விவசாயிகள் இருக்கணும், இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுக்கு நாங்கள் அடுத்த மாற்று நடவடிக்கை என்னென்று கூட யோசிக்காத அளவுக்கு இருக்கணும். நாங்கள் சில வேளையில் ஒரு சம்பவம் நடந்தால் நாங்கள் போய் அவைக்கு எடுத்துக்கொண்டே தான் ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டே காட்டினா தான் தெரியும் வழியா அவை வந்து நேரடியாக பார்த்தது இல்லை. சில நாங்கள் இதுக்கு முந்தையே ஒரு வெள்ளம் போட்ட அளவில் நாங்கள் எங்களோட தண்ணி வைக்க இல்லாத ஒரு கட்டத்தில் டெண்டரை பிடிச்சி அதில் பெரிய பெரல் வச்சு தண்ணி இழுத்துக்கொண்டு சுடலேக்க ஊற்றி அந்த டைமில் வந்து உங்களுக்கு யாராவது வந்து விவசாயத்துலேருந்து யாராவது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை யாராவது வந்து யாரும் வந்து பார்த்ததும் இல்லை. நாங்கள் சொல்லி வெளிப்படுத்தியும் அதை ஏன்னு கூட கேட்கல. ஆனால் எங்களுக்கு வெங்காயங்கள் கண்டு போங்கியல் பீட்ரூட்டு முட்டு முழுதாக சரி. இப்போ சாதாரணமாக நீங்கள் இதுக்கு எத்தனை லட்சம் சாதாரணமாக நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க? இந்த இப்போ ஒரு தரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தரம் 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ இது வந்து இப்போ மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக பெய்யுது. இந்த வரைக்கும் யாரும் வந்ததில்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த விவசாய எங்களோட அமைச்சர் இருக்குது தானே, அதாவது இப்போ அந்த புதிய அரசாங்கத்தில் விவசாய அமைச்சர் இருக்குது தானே, நீங்கள் அவருக்கு வேண்டுகோள் ஒன்று வைங்க. ஏன்னா நீங்கள் விவசாய மக்கள் வந்து நீங்கள் வந்து நாங்கள் செய்கிற விவசாயத்தில் வந்து தான் அவைக்கு விளங்கணும். என்னென்ன எங்களோட விவசாயம் வளைஞ்சால் அவைக்கு தெரியணும். நீங்கள் இதுக்கு சரியான ஒரு முடிவை அவருக்கு சொல்லுங்கள். இப்படி வந்து எங்கள் ஒரு அமைச்சரை சொல்லுங்கள். நீங்கள் விவசாய அமைச்சர் இப்போ வந்து ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் விவசாயிகளுக்கு தாங்கள் தேவையான உதவி செய்வோம் என்று சொல்லி. ஆமாம். ஆனால் இது அவருக்கு வெளிப்படுத்த இல்லை வேணும். அதான் நீங்கள் இப்போ அவருக்கு ஒரு இதாக எங்களோட இப்போ இந்த கடந்த காலத்தை விடுங்க. இப்போ இந்த முறையிலேருந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வைக்கிற முடிவு என்னென்னா இப்போ வந்த ஜனாதிபதி தானே, நீங்கள் அவருக்கு மேல்படியாக நீங்கள் சொல்லுங்கள். நான் அவருக்கு இந்த வீடியோவை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த சூழலை பொறுத்தளவில் இந்த பாருங்க எவ்வளோ அப்படி வர வெள்ளம் இதுக்கு நாங்கள் இவ்வளவும் பயிர் ஃபுல்லாக அதுக்கு பயிர் என்ன நாங்கள் பயிர் நாட்டி இருக்கிறோம். ஆனால் மழை வந்து இப்படி மூடி போட்டுது. எங்களுக்கு அவைய வந்து அழிவுகள் அதை விட நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டால் அந்த உரத்தை மருந்த விலை குறைச்சி தந்தால் கூட எங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கு. இப்போ சாதாரணமாக யூரியா உரம் என்ன விலை விற்குது? 1200 1500 கடையில் முதல் காலப்போக்கில் எவ்வளோ விற்குது? 1800 1500 தான். சரி, இப்போ நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த உரத்தை வந்து விலை குறைச்சி தர சொல்லி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்த ஜனாதிபதியோட அவருக்கு சொல்கிறீங்க என்னென்னா அவரோட ஜனாதிபதியோட அவருக்கு இப்போ வந்த விவசாய அமைச்சரை சொல்கிறீங்க தெரியப்படுத்துங்க என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த மானிய அடிப்படை இல்லை, எங்களுக்கு அந்த உரத்தை ஒரு கொண்ட்ரோலுக்கு உரத்தை மருந்தை கொண்ட்ரோல் குறைச்சி தெரியும். இப்போ ஒருக்கா அடிக்க ஒரு பயிருக்கு உங்களுக்கு 9,000 வச்சா முடியுது. இன்னொரு பிரச்சனை இதில் நீங்கள் தெரியப்படுத்தணும். இந்த பீட்ரூட்ன்ற வந்து கழுகுன்ற ஒரு இது இருக்கு அமெரிக்கன். அதனால நாங்கள் எடுக்க முடியாம போய் அதுக்கு தடையை பண்ணி நாங்கள் நாட்டுற நேரம் அது களவா விற்கிறாங்க. 15,000 விற்றாங்க ஒரு டின்னு 7,000 ரூபா. அப்போ 7,000 ரூபா உங்களுக்கு சாதாரணமாக அந்த ஒரு கிணத்தடி ஃபுல்லாக பயிர் வைக்கிறது உங்களுக்கு எத்தனை டின் பிடிக்கும்? அப்போ உங்களுக்கு அவ்வளோ காசும் இப்போ கலைஞ்சி வச்சேண்ணே ஒரு டின் என்ன? அப்போ நீங்கள் வந்து அதோட விலை குறைச்சி முதல்ல என்ன விலை? இப்போ 17,000 இல்லை கிட்டத்தட்ட அதில் எவ்வளோ முக்காசி கூட என்ன 15,000 வித்து இப்போ கடைசியாக 12,500 அந்த கடுகண்டு வந்து நிற்குது. ஆமாம். அப்போ பாருங்க இன்றைக்கு ஒவ்வொரு
நாங்கள் அந்த நாட்டுற நேரங்கள்ல நாங்கள் அந்த பொருளை தேடி போனா அது தட்டுப்பாடு அது கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து இப்போ சரியான இதுக்கு உங்களுக்கு அதாவது வந்து விவசாயிகளின் பொருட்கள் வந்து விலை உரைச்சி தருவணும், மற்றது உங்களோட மருந்துகள் விலை உரைச்சி தருவணும், மற்றது வந்து உரங்கள் சகலதையும் விலை உரைச்சி தர சொல்லி நீங்கள் அவரெல்லாம் கேட்டுக்கொள்ளும். தேடி போனால் அங்க இருக்கும், அது அங்க இருக்காது. ஜனாதிபதி அவர்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் விவசாயிகளுக்குரிய ஒரு பொருட்களை குறைந்த விலையில தரும்படி மிகவும் அன்புடன் இதை சம்மேளன் தலைவர் செயலாளர் அவர்கள் கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு தெரியப்படுத்துமாறு உங்களை பணிவான்புடன் கேட்டுக்கொள்வோம். நன்றி. ஆனால் நீங்களும் கொஞ்சம் என்னோட நீங்கள் பழைய இதில் இருந்தீங்க, இந்த விவசாய இதில் இருந்தீங்க, சம்மேளனத்தில் தலைவராக இருந்தீங்க. சரி அண்ணா, நீங்கள் இப்போ சரி கடந்த காலத்தை விடுங்க, இப்போ நீங்கள் இதற்கு வெளிக்கொண்டு வரதுக்கு நீங்கள் உங்களோட அபிப்பிராயம் என்ன சொல்லுங்கள்? என்னுடைய அபிப்பிராயம் பொறுத்தளவில் இப்போ நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பித்தான் எங்கண்ட இது பொழுதுவாங்க. நாங்கள் வேறு எந்த தொழிலும் செய்கிறதில்ல, நாங்கள் இதை தான் கஷ்டத்தில் செய்கிறது. நாங்கள் பெரிய ஒரு விவசாயிகளும் இல்லை, பெரிய ஒரு வசதி படைச்ச ஆக்கள் மட்டும் இல்லை. எங்கண்ட நாங்களும் சாதாரணமான ஆக்கள். நாங்கள் இதை நம்பித்தான் ஓரளவுக்கு எங்க வாழ்கிறோம். அந்த நேரங்களில் எங்கண்ட கையில் இருக்கிற அனைத்தையும் நாங்கள் இப்போ இதுக்கு செலவுகள் பண்ணிட்டோம். ஆனால் திரும்ப இது அழிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த இது உங்களோட ஃபுல்லாக நீங்கள் பயிர் நட்டுருக்கேன். இது என்னுடைய தோட்டம் தான். இதில் 5000 கண்டு தவிர இது நான் இது ஃபுல்லாக கூட வீட்டுல இது இந்த அனைத்தையும் இதுக்காக கவனிக்க போட்டேன். சரி, நாங்கள் 2ஆம் கட்டம் என்ன செய்ய போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும்ன்றது தெரியல எங்களுக்கு. சரி, நாங்களே திரும்பி ஒரு வீட்டு எடுக்க போனால் அங்கே இருக்காது. திரும்பி உரம் பண்ண போனா ஒரு கடைக்காரன் ஒரு விலை சொல்றான். அப்ப எல்லாமே பதுக்கல்ல போய் இப்ப நீங்க விவசாய அமைச்சருக்கு நீங்க என்ன சொல்ல வளர்க்குறீங்க? அத நீங்க என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, இந்த விவசாய அமைச்சர் இதுக்கு நான் நினைக்கிறேன் இப்ப வந்த அமைச்சர் நல்ல அமைச்சர் மாதிரி தெரிகிறாரு. எங்கட நாங்க இந்த நியூஸோட பார்த்தவளத்தால அவர் இந்த விஷயங்களை இப்படியான மக்களை கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு இந்த விதவானியங்களை தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் தேடி போற பொருள் எங்கண்ட உடனே அந்த இடத்துல நாங்கள் குறைந்த விலைக்கு வேண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு அது நல்லம். இந்த நாட்டுல விவசாயிகளுக்குரிய வீட்டுவோ வெங்காயங்களோ என்ன மிளகா விதியோ என்னண்டாலும் ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்குமா இருந்தால் நாங்கள் ஒரு அளவான விலைக்கு வேண்டக்கூடியதா இருக்கும். அதுக்கு ஒரு தட்டுப்பாடு போட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் என்ன இடத்துல போனால் அவன் தமிழ் மணங்கான விலை வீடியோவா இருக்கா உங்கள் மூலம் நீங்கள் கவனத்தில் எடுக்க சொல்லி நீங்கள் 2 பேரும் இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் என்னென்னா நீங்கள் சொன்னால் தான் இப்போ அந்த வீடியோ வந்து கவனத்தில் எடுக்க சொல்லி நீங்கள் அவருக்கு இருக்கா விளக்கம் சொல்லுங்கள். என்னென்னா அந்த வீடியோ வந்து தயவு செய்து மக்களாகிய நீங்கள் பார்த்துட்டு அதை வீடியோ தள்ளிட்டு போகாமல் இந்த வீடியோ கொஞ்சம் படியாக கேட்டு அவர்தாரும் இதை கவனத்துக்கு எடுத்து இதை எல்லாரும் நீங்கள் இதுக்கான ஒரு நாங்கள் கதைக்கிற விஷயம் அனைத்து எல்லா விவசாயிகளுக்கும் இது உங்களுடைய நான் கதைக்கிற விஷயம் அனைத்தும் உண்மையான சம்பவம். இதை நீங்கள் எல்லாரும் இதை கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு மாற்று நடவடிக்கை எடுப்பீங்களா இருந்தால் இந்த விவசாயிகள் ஒரு குறைஞ்ச விலையில ஒரு பொருட்களை வேண்டி இந்த நாங்கள் விவசாயம் ஓரளவுக்கு சிறப்பாக செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு இப்போ நாட்டில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் எப்படி நல்ல மாதிரி போக நினைக்குதோ அதே மாதிரி இந்த விவசாயமும் நல்ல மாதிரி போனால் நல்ல மண்டு சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். சரி, நன்றி.